கோவில்களில் எதனால் தேங்காய் உடைத்து கடவுளுக்கு அர்ச்சனை செய்யப்படுகிறது? அதில் உள்ள ஆன்மீகம் மற்றும் அறிவியல் காரணங்கள் என்ன? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். கோவில்களில் தேங்காய் உடைப்பது ஒரு ஆன்மீக வழக்கம் மட்டுமல்ல, அதற்கு சில அறிவியல் மற்றும் சித்தாந்த காரணங்களும் கூறப்படுகின்றன. 1. அகம்பாவத்தை உடைத்தல். தேங்காயின் வெளிப்புற ஓடு மிகவும் கடினமாக இருக்கும். இது மனிதனின் அகம்பாவம், அதாவது ஈகோ என்பதை குறிக்கிறது. அதை உடைப்பது மூலம் நான் என்ற அகம்பாவத்தை உடைத்து தெய்வத்திற்கு அடங்குகிறேன் என்ற அடையாளமாக பார்க்கப்படுகிறது. 2. சுத்தம் மற்றும் தூய்மை. தேங்காய் உள்ளே இருக்கும் தண்ணீர் இயற்கையாகவே சுத்தமானது மற்றும் கிருமி இல்லாதது. அதனால் பழங்காலத்தில் அதை தூய்மை மற்றும் புனிதம் என்பதற்கான அடையாளமாக கருதினர். 3. கண்கள். தேங்காயில் இருக்கும் 3 புள்ளிகள் மனிதனின் 3 குணங்கள், சத்துவம், ரஜஸ், தமஸ் அல்லது 3 கண்கள் என குறிக்கப்படுகிறது. அதை உடைப்பது இந்த குணங்களை கட்டுப்படுத்தி தெய்வத்திற்கு சரணாகதி அளிப்பதை குறிக்கிறது. 4. இயற்கை சக்தி மற்றும் ஒளி. தேங்காய் உடைக்கும் போது வரும் ஒளி மற்றும் அதிர்வு, வைப்ரேஷன், ஒரு இடத்தில் உள்ள மன அழுத்தத்தை குறைத்து கவனத்தை ஒருமுகப்படுத்த உதவுகிறது என்று சிலர் கருதுகின்றனர். 5. நன்றி உணர்வு. மனிதன் இயற்கை கொடுத்ததை மீண்டும் தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கிறான் என்ற சின்னமாகவும் தேங்காய் உடைப்பது பார்க்கப்படுகிறது. சுருக்கமாக, கோவில்களில் தேங்காய் உடைப்பது அகம்பாவத்தை உடைத்தல், தூய்மை, சரணாகதி மற்றும் நன்றியுணர்வு என்பவற்றை குறிக்கும் ஒரு வழக்கம். கோவில்களில் நீங்கள் தேங்காய் உடைக்கும் பழக்கம் உள்ளவரா என்பதை கமெண்டில் சொல்லவும்.